ஹலோ எவ்ரிவன். ஸோ இதுவரையும் நம்ம நம்பையில் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டோம், பல டைமென்ஷன்ஸை பற்றி பேசிட்டோம். இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம நம்பையோட ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். நம்பையை வச்சு எப்படி ஒரு டேட்டாவை அனலைசிஸ் பண்ணுறது அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஃபேன்சி இண்டெக்ஸிங், லாஜிக்கல் ஃபங்க்ஷன், அக்ரிகேட் ஆப்ரேஷன்ஸ் இது எல்லாமே இங்கே எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றியும் இன்றைக்கி இந்த எபிசோடில் முழுமையாக பார்க்க போகிறோம். நோட் எடுத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க, கட்டாயமாக ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஒரு அஜெண்டா பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேன்சி இண்டெக்ஸிங் இன் 2D. ஸோ 2 டைமென்ஷன் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஒரு இண்டெக்ஸிங் ஸ்லைசிங்லாம் நம்ம ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபேன்சி இண்டெக்ஸிங்னா என்ன, அக்ரிகேட் ஃபங்க்ஷன்னா என்ன, லாஜிக்கல் ஆப்ரேஷன், கடைசியாக ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறோம். அதை நான் கேஸ் ஸ்டடி நீங்கள் வச்சுருக்கேன். சரி, இந்த ஃபேன்சி இண்டெக்ஸிங்னா என்ன பார்த்துருவோமா? இண்டெக்ஸிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு நம்பை அரேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குன்னு இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம். ஐ வில் கிவ் யூ தி எக்ஸாம்பிள் ஃபார் தட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்? இம்போர்ட் நம்பை ஆஸ் என்பி கொடுத்தாச்சா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? m1 = np டாட் அரே ரேஞ்ச் ஆஃப் 12 டாட் ரீஷேப் ஆஃப் 3,4 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே என்ன பண்ணுறேன்? ஒரு நம்பையை உருவாக்குறேன். நம்பை மேட்ரிசஸை நான் உருவாக்கியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு இண்டெக்ஸிங் அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இப்போ m1 சொன்னால் எனக்கு ஃபஸ்ட்டு ரோ அப்படின்றது ஆக்சஸ் பண்ணப்படுது. m1 சொன்னால் லாஸ்ட் ரோன்றது ஆக்சஸ் பண்ணப்படுது. இது உங்களுக்கு கட்டாயமாக ப்ரீவியஸ் எபிசோட்ஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இதில் ஃபேன்சி இண்டெக்ஸிங்னா என்ன? ஃபேன்சி இண்டெக்ஸிங்க்கு இன்னொரு பேர் இருக்குது. அதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா மாஸ்கிங்னு சொல்லலாம். ஓகே, அப்போ நீங்கள் இன்டர்வியூவில் மாஸ்கிங்னு கேட்டாலும் சரி, ஃபேன்சி இண்டெக்ஸிங்னு கேட்டாலும் சரி, அது ரெண்டுமே ஒன்றுன்றது தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? m1 < 6ன்னு தரேன். அப்போ என்ன ஆகும்? எதெல்லாம் 6ஐ விட சின்னதாக இருக்கோ அதெல்லாம் எனக்கு ட்ரூன்ற ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம், மற்றதெல்லாம் ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கும். இப்போது m1 < 6ன்றதை கொடுக்கும்போது 6ஐ விட குறைவாக இருக்கும் போதெல்லாம் ட்ரூன்னு வந்தது, மற்றதெல்லாம் ஃபால்ஸ்ன்னு வந்தது. ஆனால் இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா 6ஐ விட குறைவாக இருக்கக்கூடிய வேல்யூக்கள் வேணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ வாட் யூ கேன் டூ அப்படின்னா யூ கேன் டூ திஸ். ஓகே, இப்போ m1 < 6 நீங்கள் கொடுக்குறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு கெட் த வேல்யூ விச் இஸ் < 6. இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னோட ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் 2 டைமென்ஷன் தெரியுதா? ஒரிஜினலாக என்னோட அரே 2 டைமென்ஷனில் இருந்தது. இப்போ இது என்ன இருக்குது? ஃபேன்சி இண்டெக்ஸிங் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சிங்கிள் டைமென்ஷனில் மாறிடும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் டூ த ஃபேன்சி இண்டெக்ஸிங். சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நான் கேட்குறேன். இந்த கேள்வி அப்படின்றது என்ன அப்படின்னா, ஈவன் நம்பர்ஸை நான் ஃபேன்சி இண்டெக்ஸிங் மூலிமா எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா இல்லையான்றதை நான் பார்ப்பேன். ஓகே, என்னோடய கொஸ்டின் என்ன? ஈவன் நம்பர்ஸை ஃபேன்சி இண்டெக்ஸிங் மூலியமாக ஒரு மேட்ரிக்ஸ்லேருந்து 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ்லேருந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கரெக்டாக சொல்கிறீங்களா இல்லையான்றதை நான் வெரிஃபை பண்ணுறேன். சரி, அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ரிகேட் ஃபங்க்ஷன். அக்ரிகேட் ஃபங்க்ஷன்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அக்ரிகேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுப்போமா? அக்ரிகேஷன், வாட் இஸ் அக்ரிகேஷன்? அக்ரிகேஷனோட ஒரு புரிதல். Aggregation is nothing but converting many values into what? Single value. எங்கிட்ட பல வேல்யூக்கள் இருக்கும், அது சிங்கிள் வேல்யூவாக மாற்றுறது தான் அக்ரிகேஷன். உதாரணத்துக்கு சம், ஆவரேஜ், மேக்ஸிமம், மினிமம், கவுண்ட். இப்போ என்கிட்ட ஒரு 5 வேல்யூ இருக்குது. 1 2 3 4 5. இப்போ அந்த 5 வேல்யூவை நான் சம் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 15 வரும், விச் இஸ் சிங்கிள் வேல்யூ. இப்போ என்னாச்சு? பல வேல்யூக்கள் எனக்கு சிங்கிள் வேல்யூவாக மாறிடுச்சு. ஸோ சம் பண்ணும்போது எனக்கு என்ன இருக்குது? சிங்கிள் வேல்யூ இருக்குது. ஆவரேஜ் பண்ணி பாருங்கள், எனக்கு 3ன்றது வரும், அதுவும் சிங்கிள் வேல்யூ தான். மேக்ஸிமம் வேல்யூ என்ன? 5, சிங்கிள் வேல்யூ. மினிமம் வேல்யூ 1, சிங்கிள் வேல்யூ. கவுண்ட் பண்ணுங்கள் 5. அப்போ இது எல்லாமே அக்ரிகேஷன் சொல்லுவோம். அக்ரிகேஷன் இஸ் நத்திங் பட் கன்வெர்ட்டிங் மெனி வேல்யூ இன்டு அ சிங்கிள் வேல்யூ. ஓகேயா? சரி, அப்போது இங்கே எப்படி நம்ம அதை பயன்படுத்துகிறோம்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் நான். ஓகே, என்கிட்ட ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஒரு சிங்கிள் அரே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு சம் பண்ண போகிறோம். என்பி
டாட் சம் ஆஃப் ஏ கொடுத்தீங்கன்னா என்னாச்சு, எனக்கு 55ன்ற வேல்யூ வந்திருக்கு, விச் இஸ் இட்ஸ் கோயிங் டு ஆட் எவ்ரி திங். அதேமாரி என்ன கொடுக்கலாம், என்பி டாட் மீன் இஸ் நத்திங் பட் த ஆவரேஜ் 5.5 வந்திருக்கா. இதே மாதிரி மினிமம் மேக்ஸிமம் கவுண்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். MIN MAX COUNT கவுண்ட்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் சிங்கிள் டைமென்ஷன். எப்படி நான் 2 டைமென்ஷனில் இதே விஷயத்த பண்ணுறது, 2 டைமென்ஷனில் எப்படி சம் பண்ணுறது? இப்போ என்கிட்ட இந்த இடத்துல ஒரு 2 டைமென்ஷன் இருக்குது. இப்போ இதையும் நீங்கள் டேரெக்டாக NP டாட் சம் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு எல்லாம் சேர்ந்து 66ன்னு வந்துடுது. என்ன வந்திருக்கு, எல்லாம் சேர்ந்து 66ன்னு வந்திருக்கு. சரி, இதை யோசிச்சு பாருங்கள். எனக்கு இப்படி ஒரு அவுட்புட் தேவைன்னு நினைக்கிறேன். இப்படி I will give you the example for that. இங்கே என்கிட்ட இந்த மேட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு என்ன தேவை, இதை இந்த வரிசையில் எனக்கு ஆட் ஆகணும். ஐ மீன் காலம் வைஸ் எனக்கு ஆட் ஆகணும். அப்போ இங்கே என்ன வரணும், 12 15 18 22. ஸோ இந்த மாதிரியும் உங்களால் ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வைஸ் என்னது 6 so on and so forth எனக்கு ஆட் ஆக்க முடியும். ஸோ இந்த மாதிரியும் நம்ம சம் பண்ணலாம், இந்த மாதிரி சம் பண்ணலாம், which is possible in NumPy. வெறும் இதோட பேர் என்ன, ஏ. NP டாட் சம் ஆஃப் ஏன்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆச்சு, எல்லாம் சேர்ந்து எனக்கு 66ன்ற ரிசல்ட்டை கொடுத்தது. ஆனால் என்னால் இப்படி காலம் வைஸும் ஆட் பண்ண முடியும், ரோ வைஸாக ஆட் பண்ண முடியும், அது பாசிபிள். சரி, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி நீங்கள் காலம் வைஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நம்ம ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லுவோம். இந்த ரோ வைஸ் இந்த வைஸில் ஆட் பண்ணணும்னா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லணும். பார்த்துருவோமா எப்படின்னு பாருங்க. நான் சம் பண்ணால் 66 எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ எனக்கு வேணும் இப்படி காலம் வைஸ் வேணும். அப்போ நான் என்ன சொன்னேன், ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கணும். NP டாட் சம் ஏ கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0 என்னாச்சு, இப்படி வந்திருக்கா. சரி, அடுத்து NP டாட் சம் ஆஃப் ஏ கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1 என்னாச்சு, இப்படி சம்மா இருக்குது. யூ கேன் see that. இதை ஆட் பண்ணிங்கன்னா 6 வரும். இதை ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 22 வரும். அடுத்து 38 வரும். ஸோ இந்த மாதிரி உங்களால் சம் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி மீனும் பண்ணலாம். மீன் பண்ணி பார்ப்போமா. மீன்னா என்ன, ஆவரேஜ். NP டாட் மீன் ஆஃப் ஓகே ஏ கமா ஆக்சிஸ் ஈக்குவல் டு 0. பார்த்தீங்களா, இப்படி எனக்காக இருக்குது மீன். அதே ஆக்சிஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்தா எனக்கு இப்படி ஆகும், which is 6 divided by 3. 6 divided by 3 or 4? Yeah, 6 divided by 4, which is 1.5. So on and so forth, we are going to get the result. ஸோ இப்படித்தான் நமக்கு என்ன வந்தது, அக்ரிகேட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. அக்ரிகேட்ன்றது என்ன, கன்வெர்ட்டிங் மெனி வேல்யூ இன்டு சிங்கிள் வேல்யூ. அது ஒட்டுமொத்தமாகவும் பண்ணலாம், காலம் வைஸ் பண்ணலாம், இல்லை ரோ வைஸ் பண்ணலாம். அது உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து மாறுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் இன்டர்வியூ ஆஸ்பெக்டில். ஓகே, சரி. அடுத்து லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா என்ன, லாஜிக்கல் ஆப்ரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அண்டுனா என்ன, ஆறுனா என்ன, எனினா என்ன, ஆல்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எங்கிட்ட என்ன இருக்குது, ஏன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, பின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இங்கே என்கிட்ட ஏ அண்டு பி இருக்குது. அடுத்து ஏஆர்பி இருக்குது. அப்படின்னு என்னென்னு புரிஞ்சுக்கலாமா. இப்போ ஏன்ற கண்டிஷனில் என்கிட்ட ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது. இப்போ எனக்கு ட்ரூ அண்ட் ட்ரூ வில் பிகம் வாட், ட்ரூ. True and false will become false. False and true will become false. False and false become false. Which means every condition should be true. எல்லாமே எனக்கு இப்போ 2 இருக்குன்னா 2மே ட்ரூவாக இருக்கணும். அதுதான் எனக்கு அண்டு. ஒரே ஒரு ஃபால்ஸ் வந்தாலும் எனக்கு ஃபால்ஸ்ன்றது மாறிடும். ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு ட்ரூ வந்தால் கூட போதும், எனக்கு என்ன ஆகும், ட்ரூன்றது வரும், மற்றதெல்லாம் ஃபால்ஸ். அப்போ அண்டை பொறுத்த வரையும் போத் கண்டிஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடு. ஆரை பொறுத்த வரையும் எய்தர் ஒன் கண்டிஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைடுன்றது தான் அர்த்தம். ஸோ அப்போ ஆள்னா என்ன அர்த்தம், ஆளுன்றது இப்போ எங்கிட்ட வந்து ஒரு 4 ட்ரூ இருக்குன்னு வைங்க, எல்லாமே ட்ரூவாக இருக்கா, அப்போ எனக்கு ஆளை பொறுத்த வரையும் ட்ரூ வரும். ஒரே ஒரு ஃபால்ஸ் ஆகிட்டா கூட எனக்கு ஃபால்ஸ்ன்ற ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் எனி பொறுத்த வரையும் என்கிட்ட ஒரே ஒரு ட்ரூ இருந்தால் கூட எனக்கு ட்ரூ. புரிஞ்சுதா. எனியை வந்து நீங்கள் ஆறு கூட அசோசியேட் பண்ணணும், ஆளை வந்து அண்டு கூட அசோசியேட் பண்ணணும். அண்டுனா என்ன, எல்லாமே எனக்கு என்னவாக இருக்கணும், ட்ரூவாக இருக்கணும்.
இல்லைன்னா 2 கண்டிஷன் இருக்குன்னா 2மே ட்ரூவாக இருக்கணும். ஆலும் அதே மாதிரி தான் எல்லாமே ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, ஒரு ஃபால்ஸ்னா கூட ஃபால்ஸ் தான். என்னையை பொறுத்தவரையும் ஒரே ஒரு ட்ரூ இருந்தால் கூட எனக்கு ரிசல்ட்டு ட்ரூவாக வரும். ரைட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? ரைட், இப்போது ஒரு 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 ரியல் டைம் சினாரியை வச்சு பார்க்கலாம். ஓகே, கன்சிடர் என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஷாப்பிங் லிஸ்ட், ஒரு 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 கடைக்கு போகிறேன். இந்த கடையில் என்கிட்ட 5 பொருள் இருக்குது. 50, 45, 25, 20, 35 இதெல்லாம் வந்து அதோட ப்ரைஸஸ். என்னோடய பட்ஜெட் என்ன, 30 ரூபா என் கையில் இருக்குது. என்கிட்ட 5 பொருள் அந்த கடையில் இருக்குது. 5 பொருள் வந்து 50, 45, 70, 25 எல்லாம் போட்டிருக்கு. இப்போது என்னால் எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. என்னோடய கேள்வி என்ன, எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா? அஃபோர்ட் பண்ணுறதுன்னா என்ன, இப்போ 30 ரூபா தான் இருக்குது, இதனால் அஃபோர்ட் பண்ண முடியுமா? முடியாது. இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா? முடியாது. இதை பண்ண முடியுமா? முடியும். இதை பண்ண முடியுமா? முடியும். இதை பண்ண முடியாது. அப்போது இதை எப்படி நான் லாஜிக்காக நான் இங்கே உருவாக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன் அஃபோர்ட் ஈக்குவல் டு எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு பார்க்குறக்கு என்ன பயன்படுத்த போகிறோம், np.all prices less than or equal to budget. இப்போது இது வந்து எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்றதை கொடுக்கும். இல்லை அதை நீங்கள் இது நீங்கள் வேரியபிள் கூட கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வேரியபிள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ப்ராசஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் ப்ராசஸ் பண்ணலாம். என்ன இருக்குது, எனக்கு ஃபால்ஸ்னு வந்துருக்கு. ஃபால்ஸ்னால் என்ன, என்னால் எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன், இது எனக்கு 30 பெருசாக இருக்குது, இது 30 பெருசாக இருக்குது, இது 30 பெருசாக இருக்குது. சரி, இப்போ இதில் ஏதாவது ஒன்றாச்சுனால் அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா இனியை கொடுத்துடலாம். ஒன்றாச்சு அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஆப்வியஸாக முடியும். ஸோ தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தீஸ் திங்ஸ். ஓகே, இதே வந்து என்கிட்ட ஆள் இருக்குது, ஆனால் என்கிட்ட பட்ஜெட் வந்து 300 இருக்குது. இப்போ என்னால் எல்லாத்தையும் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலைன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் மறுபடியும் கூட இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ரைட்டா? சரி, இப்போது வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அப்படின்னா, இப்போ தான் மெயின் பிக்சருக்கே வரப்போகிறோம். என்னென்னா, ஒரு ப்ராஜெக்ட். இப்போ இதுவரையும் நம்ம பார்த்த நம்பையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்டை பண்ண போகிறோம். என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிட்பிட் கேஸ் ஸ்டடி. ஓகே, ஃபிட்பிட் கேஸ் ஸ்டடினா என்ன? ஃபிட்பிட்னா என்ன? ஃபிட்பிட்ன்றது இந்த ஒரு வாட்ச். ஓகே, இப்போ என்கிட்ட என்ன இருக்குது, ஒரு வாட்ச் இருக்கா. இந்த வாட்சுன்றது இட்ஸ் கோயிங் டு ட்ராக் த கேலரிஸ், ஸ்டெப் கவுண்ட்ஸ், ஸ்லீப்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணும். இப்போ என்கிட்ட வாட்ச் இருக்குது. அந்த வாட்சில் நான் எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன், எல்லாமே அதில் ட்ராக் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு see இந்த கஸ்டமர். என்கிட்ட என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு வாட்ச் இருக்குது. ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம், ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட வாட்ச் இருக்குது. இந்த வாட்ச் எந்தெந்த டேட்டாவெல்லாம் ட்ராக் பண்ணுது, நான் எவ்வளோ நேரம் தூங்குறேன், எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்கிறேன், என்னோட மூட் என்ன, நான் ஹாப்பியாக இருக்கேனா, சோகமாக இருக்கேனா, இல்லை நியூட்ரலாக இருக்கிறேனா அப்படின்றது டேட்டு. ஸோ இந்த டேட்டாவை எல்லாத்தையும் எனக்கு அந்த வாட்ச் ட்ராக் பண்ணுது. இப்போது என்னோட ரெக்யர்மெண்ட் என்ன, வாட் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ் ஐ எம் கோயிங் டு டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஹாப்பியாக இருக்கும்போது ரொம்ப தூரம் நடக்கிறேன்னா, இல்லை சோகமாக இருக்கும்போது ரொம்ப தூரம் நடக்கிறேன்னா, இல்லை நியூட்ரலாக இருக்கும்போது ரொம்ப தூரம் நடக்கிறேன்னா அப்படின்ற ஒரு அனாலிசிஸை பண்ண போகிறோம். இதை உங்களால் நார்மலாக எக்ஸல்லே பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு நோட் புக் எடுத்து மேனுவலாக மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் பண்ணலாம். ஆனால் நம்பை அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜை கொடுக்க போது நம்ம எதையும் மேனுவலாக பண்ணுன்ற அவசியம் கிடையாது. டைம் டேக்கிங் ப்ராசஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்க போகுது இல்லையா? ஸோ அப்போ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி எங்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டேட்டா செட்டை நான் இங்கே டவுன்லோட் பண்ணுறேன். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஜி-டவுன் அப்படின்னு சொல்லி ஒன்று நீங்கள் கொடுக்கணும். ஓகே, இதை கொடுத்தீங்கன்னா வாட் இஸ் அ ப்ராப்ளம், இருங்க லிங்க்கில் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ யா, நோ மேட்சஸ் ஃபவுண்ட். இருங்க, இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். Okay, I'm just downloading that manually.
What is the issue? Give me a second, guys. ஓகே, ஐம் ஜஸ்ட் பேஸ்டிங் இட் ஓவர் ஹியர். பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை நான் லோட் பண்ண போகிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், fit.txt இருக்கா, அதுதான் நம்மளோட ஃபைல். ஐ ஹேவ் சம் இஷ்யூ, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் த ப்ராப்ளம். ஓகே, அதை நான் அப்புறமா ரிசால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், fit.txtன்றது வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டுருக்கேன். மேனுவலாக டவுன்லோட் பண்ணி என்னோடய ஃபோல்டரில் ஒர்க் ஸ்பேஸில் நான் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு லோட் தட். இப்போது எப்படி லோட் பண்ணுறது, டேட்டா ஈக்குவல் டு np.load txt, ஃபைலோட பேர் என்ன, fit.txt. ஓகே, எல்லா டேட்டா டைப்பையும் நான் வந்து ஸ்ட்ரிங்காகவே லோட் பண்ண நினைக்கிறேன். இப்போ dtype ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துட்டு நான் டேட்டாவை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். யூ guys can see that என்னென்னலாம் இருக்குது, டேட் இருக்குது, எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருக்கேன், என்னோடய மூட் என்ன, கேலரிஸ் எவ்வளோ பர்ன் ஆகிருக்கு, எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கேன், அந்த அன்றைக்கி நான் ஆக்டிவாக இருந்திருக்கேனா இன்ஆக்டிவாக இருந்திருக்கிறேன்னா அப்படின்ற விஷயங்கள்லாம் இதில் என்கிட்ட டேட்டாவாக இருக்குது. கரெக்டாக இதில் எவ்வளோ டேட்டாக்கள் இருக்குது அப்படின்றத பார்க்குறக்காக நான் என்ன பண்ணுறேன்னா data.shapeன்னு தரேன். data.shape 96க்கு 6, விச் மீன்ஸ் என்கிட்ட 96 ரோஸ் இருக்குது, 6 காலம்ஸ் இருக்குது. கரெக்டாக? சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை தனித்தனியாக நம்ம பிரிக்க போகிறோம். ஓகே, விச் மீன்ஸ் டேட்டெல்லாம் தனியாக, ஸ்டெப் கவுண்ட்ஸ்லாம் தனியாக, கேலரிஸ் பர்ன்லாம் தனியாக, எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பிரிக்க போகிறேன். அதுக்காக நான் இதை வந்து ட்ரான்ஸ்போஸ் பண்ணுறேன். ட்ரான்ஸ்போஸ் எப்படி பண்ணுறது, data.tன்னு கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்போஸ் ஆகிடும். ஓகே, இப்போ இதோட ஷேப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 96க்கு 6 இருக்காது, 6க்கு 96 இருக்கும். பாருங்கள், ட்ரான்ஸ்போஸ் பண்ணப்பட்ட வேல்யூவோட ஷேப்பை பாருங்கள். இப்போது 6 ரோ 96 காலம் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா நான் அது ஈஸியாக பிரிச்சுக்கலாம், அதுக்காக நான் அப்படி மாற்றிருக்கேன். ஓகே, இது எப்படி பிரிக்கிறது, இதோட பேர் வந்து அன்பேக்கிங்னு சொல்லுவாங்க. இப்போ எத்தனை ரோ இருக்குது, 6 ரோ இருக்குது. 6 ரோவை 6 வேரியபிளுக்கு நான் மேட்ச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னது, டேட்டு. ரெண்டாவது என்ன, ஸ்டெப் கவுண்ட்டுன்ற காலம். அடுத்து என்ன, மூடு. அடுத்து என்ன, கேலரிஸ் பர்ன்டு. அடுத்து ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பு. அடுத்து என்ன, ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ். ஸோ data_t. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மொத்தம் எத்தனை ரோ இருக்குது, 6 ரோ இருக்குது. இப்படி இருந்த காலங்களில் இப்படி ரோக்கெல்லாம் மாற்றிட்டேன். இதை ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே டேட் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு டேட்டில் சேவ் ஆகிடும். அடுத்து ஸ்டெப் கவுண்ட்டு, மூட், கேலரிஸ் பர்ன்டுன்னு சொல்லி 6 ரோவும் எனக்கு 6 விதமான வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். எதுக்காகனா ஈஸியாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணுறக்காக. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் டேட்டை மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், அங்கே இருந்த ஒரு காலமில் இருந்த எல்லா டேட்டையும் நான் ரோவாக மாற்றி அது ஒரே ஒரு அரேவாக நான் வந்து இங்கே சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன் அண்ட் ஸோ ஃபார்த் நீங்கள் இது எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஸ்டெப் கவுண்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். பட் ஸ்டெப் கவுண்ட் இஸ் நாட் அ ஸ்ட்ரிங். ஸோ தட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கன்வெர்ட் தட் இன்டு தி இன்டிஜராக மாற்ற போகிறோம். எப்படி மாற்றுறது, ஸ்டெப் கவுண்ட் ஈக்குவல் டு np.array ஸ்டெப் கவுண்ட் ஆஃப் டேட்டா டைப் ஈக்குவல் டு இன்டிஜர். இல்லைனா ஆஸ் டைப் கொடுத்து நீங்கள் மாற்றலாம். ஆஸ் டைப்னா என்னென்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணியாச்சு, டேட்டா டைப்பை மாற்றியாச்சு. ஓகே, அதே மாதிரி எதெல்லாம் மாற்றணும், கேலரிஸ் பர்ன்டுன்றதும் எனக்கு என்ன தான், இன்டிஜர் தான். மாற்றியாச்சா இன்டிஜரா? அதே மாதிரி ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பையும் இதெல்லாம் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கோங்க. ஐ வாண்ட் டு சேவ் த டைம், தட்ஸ் வை. ஸோ இதே என்ன பண்ணியாச்சு, இன்டிஜராக மாற்றியாச்சு. எதெல்லாம் இன்டிஜரோ அதெல்லாம் மாற்றிக்கோங்க. ஸோ மொத்தம் மூடு என்னென்ன மூட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறக்காக np.unique மூட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன மூட்ஸ்லாம் இருக்குது என்கிட்ட, ஹாப்பி, நியூட்ரல், சேடு, இதெல்லாம் இருக்குது. இப்போது நம்மளோட கேள்வி என்னவாக இருந்தது, இந்த டேட்டா அனாலிசிஸ் என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை படி இந்த பர்டிகுலர் யூசர் ஹாப்பியாக இருக்கும்போது ரொம்ப தூரம் நடக்கிறாரா, சோகமாக இருக்கும்போது ரொம்ப தூரம் நடக்கிறாரா, இல்லை நியூட்ரலாக இருக்கும்போது ரொம்ப தூரம் நடக்கிறாரா அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எத்தனை டேட்டா இருக்குது, சோகமாக இருக்கிறதுக்கு எத்தனை டேட்டா இருக்குது அப்படின்னு பார்க்குறக்கு
ரிட்டன் கவுண்ட் ஈக்குவல் டு ட்ரூன்னு சொல்லுங்கள். ஸோ ஹாப்பியாக இருக்கிறதுல எனக்கு 40 டேட்டா இருக்குது. மொத்தம் 96 நாளில் 40 நாள் அவர் ஹாப்பியாக இருந்திருக்காரு, 27 நாள் நியூட்ரலாக இருந்திருக்காரு, 29 நாள் சேடாக இருந்திருக்காரு. ரைட்டா? சரி, இப்போ ஹாப்பியை மட்டும் நான் வந்து ஃபேன்ஸ் இண்டெக்ஸிங் மூலயமா ஃபில்டர் பண்ண போகிறேன். ஃபேன்ஸ் இண்டெக்ஸிங் how can I do that? மூட் ஈக்குவல் டு ஹாப்பி வந்துடுதா? என்னன்னைக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களோ அது மட்டும் ட்ரூன்னு வந்திருக்கா? இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டெப் கவுண்ட் எடுக்க போகிறேன். ஃபேன்ஸ் இண்டெக்ஸிங் புரிஞ்சாதான் அது புரியும் உங்களுக்கு. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஃபேன்ஸ் இண்டெக்ஸிங் எடுத்தேன். என்ன பண்ணியாச்சு, ஹாப்பியாக இருக்கிறத வச்சு நான் ஸ்டெப் கவுண்ட்டை ஃபில்டர் பண்ணுறேன். புரியுதா? என்னன்னைக்கெல்லாம் ஹாப்பியாக இருந்தாரோ அதோட ஸ்டெப் கவுண்ட் எடுத்து நான் ஃபில்டர் பண்ணுறேன். இதை ஃபில்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நான் சேவ் பண்ணவும் போகிறேன். ஸ்டெப் கவுண்ட் அண்டர்ஸ்கோர் ஹாப்பி ஈக்குவல் டுன்னு சொல்லி இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இதை கொடுத்தீங்கன்னா அது மட்டும் நம்ம தனியாக இங்கே ஃபில்டர் பண்ணிட முடியும். ஸோ தீஸ் ஆர் த டேட்டா. எதுக்கான டேட்டா? அவர் என்னன்னைக்கெல்லாம் ஹாப்பியாக இருக்கும்போது எவ்வளோ தூரம் நடந்திருக்காருன்ற டேட்டா. மொத்தம் இது 40 இருக்கணும். செக் பண்ணிவிடுவோமா 40தான்னு? ஏன்னா இங்கே பார்த்தோம்ல 40ன்னு. ஸோ லென்த் ஆஃப் பாருங்கள் 40 வந்துருக்கு. ஸோ இதே மாதிரி அவர் அது சோகமாக இருக்கிறதுக்கும் உங்களால் ஃபில்டர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஆவரேஜாக அவர் ஹாப்பியாக இருக்கும்போது எப்படி நடக்கிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அக்ரிகேட் ஃபங்க்ஷனை அதுவும் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இது அப்படியே நம்ம ப்ராஜெக்டில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அவர் ஹாப்பியாக இருக்கும்போது ஆவரேஜாக எவ்வளோ தூரம் நடக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். ஹாப்பியாக இருக்கும்போது ஆவரேஜாக அவர் 3392 ஸ்டெப்ஸ் நடக்கிறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சோகமாக இருக்கும்போது அவரோட ஆவரேஜ் என்ன, அதையும் ஃபில்டர் பண்ணி பார்த்துருவோமா? Yeah, I got this. 2103. அப்போ இதை வச்சே நீங்கள் சொல்லிடலாம், சோகமாக இருக்கும்போது அவரோட ஆவரேஜ் ஸ்டெப்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்கும்போது அவரோட ஆவரேஜ் ஸ்டெப்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. கரெக்டாக? பட் டிஃபால்ட்டாக அவரோட ஆவரேஜ் என்ன, நார்மலாக அவரோட ஆவரேஜ் என்ன? சேடாகவும் இல்லாமல் இதாகவும் இல்லாமல் ஹாப்பியாகவும் இல்லாமல் நார்மலாக அவரோட ஆவரேஜ் ஸ்டெப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அவர் 2900 ஸ்டெப்ஸ் நடக்கிறாரு. ஹாப்பியாக இருக்கும்போது அதை விட ஜாஸ்தியாக நடக்கிறாரு. சோகமாக இருக்கும்போது ரொம்பவுமே குறைவாக தான் நடக்கிறாருன்ற ஒரு அனாலிசிஸாக நம்மளால் பண்ண முடியுது. கரெக்டாக? சரி, ஹாப்பி ஆர் நியூட்ரலுக்கான அனாலிசிஸை பண்ணிவிடுவோமா? இந்த கொடுத்தீங்க பாருங்கள், இந்த இடத்துல இதோட பேர் ஆர்ன்னு பார்த்தோமா? அவர் நியூட்ரலாவோ இல்லை ஹாப்பியாவோ இருக்கும்போது எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்காருன்ற மாஸ்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லென்த்து பார்க்கும்போது 64, விச் இஸ் 40 + 27. அதோட ஆவரேஜ் நீங்கள் பார்க்கலாம். அதுவும் பாருங்கள் கிட்டத்தட்ட 3300 வருது. ஸோ அப்போது நம்மளோட டேட்டாவை வச்சு நம்ம அனாலிசிஸ் பண்ணதில்லை, அவர் ஹாப்பியாக இருக்கும் போது தான் அவர் அதிகமாக நடக்கிறாருன்ற ஒரு அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விதமான அனாலிசிஸ், இன்னொரு விதமான பர்ஸ்பெக்டிவ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். 4000 ஸ்டெப்ஸு ஹாப்பியாக இருக்கும்போது அதிகமாக நடக்கிறாரா, சோகமாக இருக்கும்போதா, இல்லை நியூட்ரலாக இருக்கும்போதான்னு பார்க்க போகிறோம். வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். இப்போது என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், ஸ்டெப் கவுண்ட் greater than 4000 அப்படின்னு அர்த்தம் 4000 ஸ்டெப்ஸை விட அதிகமாக வைக்கிறது. ஓகே, அது வந்து நான் என்ன பண்ணுறேன், யூனிக் வேல்யூ எடுக்க போகிறேன். இது என்னன்றதும் உங்களுக்கு புரியும். நான் ஆஃப்டர் புட்டிங் எவ்ரி திங் np.unique கொடுத்துட்டு return counts equal to true. இது என்ன, 4000 ஸ்டெப்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய மூடை நான் ரிட்டர்ன் கவுண்டோட ரிட்டர்ன் பண்ண போகிறேன் யூனிக்காக. ஸோ அப்போ ஹாப்பியாக இருக்கும்போது 4000 ஸ்டெப்ஸு 22 தடவைக்கு மேலே நடந்திருக்காரு. சோகமாக இருக்கும்போது 7 தடவை தான் 4000 ஸ்டெப்ஸுக்கு மேலே நடந்திருக்காரு. நியூட்ரலாக இருக்கும்போது 9 தடவை. அப்போ நம்ம டேட்டா வச்சு பண்ண அனாலிசிஸில் நமக்கு கிடச்ச ரிசல்ட் என்ன, அவர் ஹாப்பியாக இருக்கும்போது தான் ரொம்ப தூரம் நடக்கிறாருன்ற ரிசல்ட். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை கட்டாயமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டேட்டாக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இந்த பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.